வணக்கம் மகந்தன். வணக்கம் சார். வணக்கம். ஸோ என் பேர் சந்திரசேகர். நான் ஒரு சீனியர் கன்சல்டண்ட்டாக 10X ஹெல்த்தில் 28 ஆண்டுகளாக மக்களுக்கு ஒரு தீர்வு, அதாவது சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் எங்களோட இது 10X ஹெல்த்துன்னு என் பேர் வச்சுருக்கோன்னா மிக பிரமாதமான சொல்யூஷன். இந்த 28 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான பேர், என் லட்சத்துக்கு மேலே 2 லட்சம் 3 லட்சம் பேர் கூட நம்ம கன்சல்டேஷன் பண்ணியிருக்கோம். எல்லாருமே ரொம்ப நல்ல ரிசல்ட் எடுத்திருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? ஓகே, இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க. இன்றைக்கி என்ன டாபிக் சார் இப்போ மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சார் நான் 10X ஹெல்த் சொல்யூஷனில் ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கேன் சங்ககிரியில். இப்போ எனக்கு என்ன சில விஷயங்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த டயபெட்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். அதில் இந்த கட்டு என்ன ரோல் பண்ணுறது, கட்டின் காரணமாக கட்டு பாதிச்சதுன்னா கண்டிப்பாக அது டயபெட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, அது ஒரு காரணமா அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ சில ஆண்டுகளாக கட்டை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எப்போ நம்ம நியூட்ரலைட்டுடைய சயின்டிஸ்ட்டு கட்டை பற்றி பேச ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து நம்ம கட்டை பற்றி நிறையா பேசுகிறோம் இல்லைங்களா? கரெக்ட். ஏன் கட்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, அந்த காலத்துலேயே சித்தர்கள் சொன்னது குடல் சுத்தம் உடல் சுத்தங்கிற மாதிரி. சார் இன்றைக்கி இந்த டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி எல்லாத்துக்கிட்டையுமே பிரச்சனையாக இருக்குது. இந்த சுகர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய குடல் அமைப்பு. அதாவது நம்ம குடலில் எவ்வளவுனா 100 ட்ரில்லியன் பாக்டீரியாவை நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே சார். 100 ட்ரில்லியன், அப்போ கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி இல்லைங்களா? 10 லட்சம் கோடி பாக்டீரியாவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உள்ளே வச்சுருக்கோம். இந்த பாக்டீரியா தான் ரொம்ப முக்கியம். அதில் நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா இருக்குது. இப்போ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. அதில் நிறைய கெட்ட பாக்டீரியா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த 40-50 ஆண்டுகளில் உணவு பழக்கங்கள் கெட்ட பாக்டீரியா நிறைய டெவலப் ஆயிடுச்சு. அப்போ நல்ல பாக்டீரியா என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது. இப்போ இன்றைக்கி சுகர் வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்மளுடைய கட் சிஸ்டம். ஓகே சார். இப்போ நீங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் பற்றி நீங்கள் கேட்டீங்க. கரெக்டு. இன்றைக்கி டைப் 2 டயபெட்டிக் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ இந்த கட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா, அந்த கட்டில் கட்டு வில்லைஸ் இப்படி இருக்கு வச்சுங்களேன். இந்த வில்லைஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நார்ச்சத்தில், ஓகே, அப்போ கரையாத நாரில் நல்லா க்ளீன் பண்ணி இந்த உள்ளே போகக்கூடிய சுகரையே நம்ம ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே சார். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட், உள்ளே போகக்கூடிய சுகரை கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது, இப்போ நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, அது இன்றைக்கி இருக்கிற உணவு எல்லாமே பாலிஷ் பண்ண அரிசி. ஆமாம். கார்புலேயே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் கார்பு நம்ம எடுக்கிறோம். காம்ப்ளெக்ஸ் கார்பு எடுக்கிறது கிடையாது. சிம்பிள் கார்பு. காம்ப்ளெக்ஸ் கார்புனா என்ன அர்த்தம்? காம்ப்ளெக்ஸ் கார்புனா அன்றைக்கி சிறுதானியங்கள் சாப்பிட்டாங்க, அது 1 பாலிஷ் ரைஸ் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி அரிசியில் அன்னைத்த அரிசி 6 மாதம் நெல் பயிர் வரும். ஓகேங்களா? இன்றைக்கெல்லாம் 2.5 மாதத்தில் நெல் பயிர் வருது. அன்றைக்கி இருக்கக்கூடிய, அதாவது அன்றைக்கினா நம்ம தாத்தா பாட்டிங்கெலாம் சாப்பிட்ட அரிசி சொல்கிறோம். அப்போ அரிசியே ரொம்ப ரேராக சாப்பிட்டாங்க. இந்த சிறுதானியங்கள், கம்பு, ராகி, கோதுமை இந்த மாதிரி தான் நிறையா சாப்பிட்டாங்க. பலகாரம் மாதிரி ஒரு விசேஷத்துக்கு மட்டும்தான் அந்த ஒயிட் ரைஸ். அந்த ஒயிட் ரைஸ் கூட 1 பாலிஷ் மேலே இருக்கிற உமியை மட்டும்தான் நீக்குவாங்க. அப்போ அந்த அரிசி பார்த்திங்கன்னா, இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், ஒரு தெளிவாக புரிகிற மாதிரி போட்டிருக்கு. இந்த அரிசியில் ரைஸ் பேண்டுன்னு சொல்லுவோம். அதில் ஃபைபர் இருக்கும், பி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதனால தான் இந்த அரிசி பழுப்பு கலரில் இருக்கும். இன்றைக்கி அந்த அரிசியே இல்லை, அந்த ரகமே இல்லை. ரெண்டாவது, அது பயிரும் பண்ண முடியாது. அது மாடு வச்சு ஏரோட்டி தான் அந்த பயிர் பண்ண முடியும் இன்றைக்கி. சரியா? அப்போ அது பயிர் பண்ண முடியாது. நீங்கள் ஆர்கானிக் ரைஸ்ன்னு வருது, ஆனால் ஆர்கானிக் ரைஸுமே நம்ம என்ன சொன்னால் GMO, ஜெனட்டிக்லி மாடிஃபைட் ஆர்கானிசம். அந்த அரிசி இங்கே மனிதன் உருவாக்குனது. போடக்கூட மின்னர் வேணால் நீங்கள் யூரியா, பெஸ்டிசைடுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற போல் ஆர்கானிக் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது ஹைப்ரிட் தான். கரெக்ட். ஓகே, ஹைப்ரிட் தான் மனிதன் கண்டுபிடிக்கப்பட்டது. GMO, ஜெனட்டிக்லி மாடிஃபைட் ஆர்கானிசம். அந்த காலத்தில் இருந்த அரிசிகள்லாம் பார்த்திங்கன்னா நான் GMOன்னு சொல்லுவோம். அப்போ நான் GMOனா
அதில் வந்து மனிதன் கண்டுபிடிச்சல, அது காலங்காலமாக வந்து அரிசி நெல் அதையே தான் பயிர் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை தான் சாப்பிட்டாங்க. அது வந்து இன்றைக்கி பயிர் பண்ணால் விவசாயிகளுக்கு லாபமும் இல்லை, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது ரொம்ப கம்மியான அவுட்புட் கொடுக்கும். கரெக்ட், அவுட்புட் கம்மி. இந்த பஞ்சம் வந்தது 1970 வந்து இந்த பஞ்சம் வந்த சமயத்தில் தான் இந்த ஹைப்ரிட் வந்து உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சது. ஏன்னா பஞ்சம் வந்துடக்கூடாது, பல நாடுகள் பஞ்சத்தில் ரொம்ப சிரமப்பட்டாங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான், அவ்வளோ ரொம்ப சிரமம் இல்லை. அப்போ இந்த ஹைப்ரிட் உள்ளே வந்ததுலேருந்து நம்ம அதுலேயே நின்றுட்டோம். எஸ், அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். அதுதான் வந்து 3 மாதத்தில் வர்றது. யூரியா பெஸ்டிசைடில் தான் வளரும். டிராக்டர் விட்டு தான் வந்து ஓட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ மண் வந்து இறுக்கமாயிருச்சு, மண்ணில் இருக்கிற சத்தை எடுத்து நெல் வரல, போடக்கூடிய மென்யூரில் தான் வருது. அதனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சாப்பாடு உங்கள் பெரியவங்களெலாம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கெலாம் சாப்பாடு வந்து ஒரு 4 hours 5 hours ஆச்சுன்னா கையை உள்ளே விட்டிங்கன்னா அப்படியே இதாகிடும், வந்து நொறிச்சு போன மாதிரி ஆயிரும். புரியுது. ஸோ ஏன்னு கேட்டால் பிகாஸ் ஆஃப் த யூரியா. எஸ், ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த அந்த அரிசி இன்றைக்கி இல்லை. ஸோ அந்த அரிசி இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இப்போ நம்ம இந்த 10X ஹெல்த்தில் என்ன பண்ணுறோன்னா, பெஸ்ட்டு ஃபைபர் கொடுக்குறோம். எஸ், ஃபைபர். இந்த ஃபைபர் உங்களுக்கு நீங்கள் பெருசாக நீங்கள் பார்க்க முடியாது இந்த மாதிரி ஒரு ஃபைபரை. அது வந்து உங்களுக்கு 3 விஷயம் அதில் இருக்குது. ஒன்று வந்து சாலிபிள், கரையக்கூடிய சாலிபிள் ஃபைபர் இருக்குது. கரெக்ட். இன்னொன்று இன்சாலிபிள் ஃபைபர், அது வந்து கரையாது, அது ஒன்று இருக்குது. ஃபர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்மெண்டேஷன் புளிக்க வைக்கிறது, சரிங்களா? பாருங்கள், அந்த காலத்தில் அந்த பழைய சாப்பாடு தண்ணி சொன்னோம் இல்லையா, அந்த சாப்பாட்டில் அது மிஞ்சி போன சாப்பாடுன்னு சொல்கிறாங்க. மிஞ்சியெல்லாம் போகாது, எக்ஸ்ட்ராவாக வைப்பாங்க. எக்ஸ்ட்ரா சாப்பாடாக வச்சு சாப்பிட்டது போக 6:30 மணி 7 மணிக்கெலாம் சாப்பிட்ருவாங்க. அதாவது ஒரு சப்ஜெக்டு சர்க்காடியம் ரிதம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அது அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையும் நமக்கும் எப்படி கனெக்ஷன் இருக்குது, அந்த நம்மளோட ஆர்கன் எப்படி அதோட இயங்குது. அதனால சர்க்கான ஒரு சைக்கிள் ரிதம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போனோம்னா நமக்கு ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதை நம்ம அடுத்த இதில் பேசுவோம். இப்போ இதை பேசுவோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா, அந்த தண்ணி வந்து நம்மளுடைய பாக்டீரியாவுக்கு ஒரு உணவாக அமையுது. எதுங்க? நல்ல பாக்டீரியாவுக்கு. பழைய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணி. அதை பழைய சாப்பாடு நேற்று வச்ச சாப்பாடு. அந்த சாப்பாடு வந்து நைட்டு ஃபுல்லாக ஊறுமா, நொதிச்சிடும், அது புளிச்சிடும். நீச்சு தண்ணின்னு சில இடத்துல சொல்லுவாங்க, பழைய தண்ணின்னு சொல்லுவாங்க, பல இது மாதிரி சொல்லுவாங்க. அது நம்ம இங்கிலீஷில் சொன்னோம்னா ஃபர்மெண்டட் வாட்டர்னு நம்ம சொல்லலாம். இந்த ஃபர்மெண்டேஷன் வந்து எதுக்குன்னா, நம்மளுடைய பாக்டீரியாவுக்கு ஒரு உணவாக அமையுது. ஒரு ஃபுட் பாக்டீரியா ஃபுட்டே அதுதான். அதை என்ன சொல்லுவோன்னா ப்ரீபயோட்டிக்னு சொல்லுவோம். ப்ரீனா நம்மளுடைய பயோட்டிக்னா என்ன, பாக்டீரியா, அதோடைய உணவாக வந்து உங்களுக்கு அமையும். பெரிய சப்ஜெக்ட் மோகந்தன். இப்போ நம்ம 10X ஹெல்த்தில் என்ன பண்ணுறோன்னா, அந்த ஃபேண்டாஸ்டிக்காக நம்ம அந்த ஃபைபர் கொடுக்குறனால இப்போ அந்த காலத்து அரிசிக்கு நீங்கள் போக முடியுமானா முடியாது. இப்போ நம்மளாம் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப எவால்வ் ஆகி வந்துட்டோம். எஸ், சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு பேக்கரி எடுத்துங்க. அன்றைக்கி பேக்கரி எப்படி இருந்தது, இன்றைக்கி பேக்கரி எப்படி இருக்குது, ரொம்ப மாடர்னாக டெவலப் ஆகிடுச்சு. வண்டி வாகனங்கள் எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி, என்ன மாதிரி 2 வீலர்ஸு கார்லாம் வந்துருச்சு இல்லையா? ஸோ எப்படி இன்றைக்கி வந்து ஒரு குடிசை வீடு ஓட்டு வீட்டில் இருந்தாங்க, இன்றைக்கி எல்லாமே மல்டி ஸ்டோர் பில்டிங்கில் இருக்காங்க. அப்போ என்னென்னா, எப்படி இந்த மாதிரி எவால்வ் ஆகி வந்ததோ அது மாதிரி நம்மளும் வந்துட்டோம். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நம்ம லைஃப் ஸ்டைலில் பெருசாக மாற்றிக்காமல், நிறைய பேர் சொல்கிறாங்க டயபெட்டிக் ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு. நான் சொல்லுவேன் அப்படி இல்லை, இந்த லைஃப் ஸ்டைல் நம்ம மாற்ற முடியாது. ஸோ இன்றைக்கி எல்லோரும் ஏர்ன் பண்ணுறோம், இன்றைக்கி ஏர் கண்டிஷன் வந்தாச்சு, இன்றைக்கி நல்ல சொஃபிஸ்டிகேட்டடாக மொபைல் வச்சு பேசுகிறோம், நல்ல கார் இருக்குது, 2 வீலர்லாம் இன்றைக்கி சூப்பரான 2 வீலர்லாம் இன்றைக்கி எவ்வளோ வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ அப்போ இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு 10X ஹெல்த்தில் நம்ம என்ன பண்ணுறோம், சொல்யூஷன் கொடுக்குறோம். இது ரொம்ப முக்கியம். ஓகே, அதனால தான் இந்த ரிசல்ட் எடுக்கிறோம். நமக்கு தேவையே நிறைய ரிசல்ட். 28 வருஷத்தில் எவ்வளோ ரிசல்ட் எடுத்துருக்கோம் தெரியும். ரிசல்ட் தான் எதிர்பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி டயபெட்டிக் ஒரு நோயே இல்லை. டயபெட்டிக் ஒரு நோய் இல்லை தான். ஆனால் டயபெட்டிக் இஸ் அ கண்டிஷன் சொல்கிறாங்க. எல்லோரும் யூடியூப்பில் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், நிறைய சொல்லலாம். ஆனால் எவ்வளோ பேர் உங்களுக்கு அதுக்கான சில சொல்யூஷன் கொடுத்து
ட்ராவல் பண்ண முடியும்னா பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். கஷ்டம். ஸோ இங்கே 10X ஹெல்த்தில் இந்த யூடியூப் பார்க்குற எல்லாருமே உங்களுக்கு என்ன வரும், நீங்கள் உங்களோட நாங்களும் ட்ராவல் பண்ணுவோம். உங்கள் ரிசல்ட் எடுக்கிற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம். கீழே கூகுள் லிங்க் கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணால் நம்மளுடைய ஹெல்த் பட்டீஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி நீங்கள் என்ன கேட்டீங்க? இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்க. ஓகே, இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னா ஏன்னா சுகர் வந்து இன்றைக்கி டைப் 2 டயபெட்டிக் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் மட்டும் நம்ம எக்ஸ்பர்ட்டாக தான் சொல்கிறேன். இப்போ இன்சுலின்னா ஃபஸ்ட்டு என்ன? இன்சுலின் வந்து நம்ம கணையை உற்பத்தி பண்ணுறது. இந்த இன்சுலின் வந்து உற்பத்தி பண்ணுற மெத்தடு நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு உணவு சாப்பிட்றீங்க. எஸ். ஃபஸ்ட்டு கண்ணில் பார்க்குறீங்க. ஓகே. கண் ஒரு கால்குலேட் பண்ணிடுவோம் எவ்வளவு கார்பு எடுக்கிறீங்க. கார்பில் என்ன இருக்குது? குளுக்கோஸ், சர்க்கரை. நம்ம நார்மல் நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொன்னால் சர்க்கரை, பட் டெக்னிக்கலாக சொல்ல போனால் இட்ஸ் அ குளுக்கோஸ். இது இதை உள்ளே போட்டு வாயில் மெல்லுறோம் இல்லையா, மெல்லும் போது அந்த குளுக்கோஸ் இருக்குங்க, எவ்வளோ குளுக்கோஸ் உள்ளே போகுதுன்னா இங்கேருந்து பிரெயினுக்கு கமாண்டிங் போய் பிரெயின் நேராக எங்கே போகுது? கணையத்துக்கு போய் இப்போ இவ்வளோ குளுக்கோஸ் எடுக்கிறாங்க, கார்பு சாப்பிட்றவங்களுக்கு குளுக்கோஸ் உள்ளே போகுது, நீ அதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுற? இன்சுலின் உற்பத்தி பண்ணுன்னு சொல்கிறார். சரிங்களா? கரெக்ட். நிறைய நம்ம என்ன பண்ணுறோம்? நல்லதாக சாப்பிட்றோமா? நல்லா சாப்பிட்றோமா? நல்லா தான் சாப்பிட்றோம். நல்லதுன்னா அந்த கைக்குத்தல் அரிசி மாதிரி நல்லா. இன்றைக்கி அது வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி அந்த மாதிரி கைக்குத்தல் அரிசி அது இதில் சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு உழைப்பும் நம்ம பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்றோமா? அது எல்லாமே ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ். இப்போ இந்த கிராஃபை பாருங்கள், கிளைசமிக் இண்டெக்ஸ். இந்த சுகர் இப்படி ஏறுது. எஸ். இந்த சுகர் அந்த அளவுக்கு ஏறும்போது என்ன நடக்கும்னா உங்கள் கணையத்தை நம்ம பிரெயின் என்ன பண்ணுறது? உழுக்குது. சீக்கிரம் செய்யணும். ஒரு வேலையை நீங்கள் ஒருத்தர் கொடுக்குறீங்க. கரெக்ட். இப்போ நல்லா நீட்டாக செய்ப்பா, பொறுமையாக நல்லா செய்யினா அவர் செய்வார். தெளிவாக செய்யணும் செய்வார். சீக்கிரம் போட்டு ஹரி பண்ணிங்கன்னா தப்பு தவற செய்வார். அதான் அவர் இன்சுலின் என்ன பண்ணுறாரு? அப்பா நீ உன்னால் பெரிய பிரச்சனையாக இருக்க, சும்மா போட்டு உள்ளே தள்ளுற, இந்தா அப்படின்னு இன்சுலினை கொடுத்துருது. ஆனால் அந்த இன்சுலின் வந்து என்ன பண்ணுறது? ஒரு பூட்டுக்கு ஒரு சாவி கொடுக்குறோம், அந்த சாவி ஒரு ஸ்டேஜில் திறக்காது தெரியுமா உங்களுக்கு? அது அப்புறம் அப்படி நாக்கா அப்படி வச்சு தரோம். அதே மாதிரி நம்ம செல்லுக்குள்ள இந்த இன்சுலின் வந்து ஒரு கீ மாதிரி உள்ளே போகும்போது நம்ம செல்லு வந்து அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது, எடுத்துக்க மாட்டேங்குது, ரெசிஸ்ட் பண்ணுது, தள்ளுது. ரெசிஸ்டன்ட் என்ன? தள்ளுது, வேண்டாப்பா வேண்டாம். ஸோ இதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ட். அது காரணம் தரமான இன்சுலின் இல்லை. அதுக்கு பின்னாடி குளுக்கோஸ் இருக்கு, குளுக்கோஸ் எனக்கு தேவை தான், பட் இது தரமாக இல்லாதனால வேண்டான்னு சொல்லுது. வேண்டான்னு சொல்லுது. வேண்டாப்பா ரெசிஸ்ட் பண்ணுது, வேண்டாம், எடுத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா அது குவாலிட்டியான இந்த ஸ்டேஜ் இன்சுலின். ஸோ இந்த ஸ்டேஜ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். இது நம்பர் 1 கண்டிஷன். இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து இப்போ உங்களுக்கு இந்த குளுக்கோஸை கன்சியூம் பண்ணுறவங்க யார்? அந்த செல்லு எங்கே இருக்குதுன்னா, அந்த செல்லு மோஸ்ட் ஆஃப் எல்லா இடத்துலையும் அடிப்போஸ் டிஷ்யூலையும் செல் இருக்கும், ஃபேட் செல் சொல்லுவாங்க. மசில் செல் தான் மெயினாக வந்து குளுக்கோஸை கன்சியூம் பண்ணும். இப்போ மசில் இருக்கு இல்லையா, இப்போ உங்கள் மசில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி, ஏன்னா அன்றைக்கெலாம் வந்து பாருங்கள் தண்ணி எல்லாம் சேர்ந்தாங்க, நல்ல எக்ஸசைஸ் இருந்தது, வெயிட்டு தூக்குவாங்க, லேடிஸ்லாம் உலக்கி அடிப்பாங்க, இது பண்ணுவாங்க, கிரைண்டிங் பண்ணுவாங்க, அம்மியாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எல்லா எக்ஸசைஸு இது கரெக்டு, இதெல்லாம் சூப்பர் எக்ஸசைஸா. வெயிட்டு ஒரு வாளி தண்ணி கண்டிப்பாக. அப்போ அந்த மசில் நல்லா இருந்தது. அப்போ அந்த மசில் வந்து குளுக்கோஸை கொண்டாப்பான்னு வாங்கிக்கும். சரியா? இன்னைக்கு எதுவும் இல்லை, டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றோம். முதல்ல அதே தப்பு. சரியா? உணவை பார்த்து சொல்லணும். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நிறைய சப்ஜெக்ட் பேசலாம். பட் இங்கே மக்கள் பார்க்குறதுக்கு வந்து அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களான்னு தெரில. அதனால் விட்டாக பேசுவோம். அதை பற்றி மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கிற ஒரு சப்ஜெக்டில் பேசுவோம்.
ஸோ இப்போ இதை முடிச்சிடுறேன். இன்சுலின் ரெசிஸ்டன்ட் வந்து இந்த மசில் இருக்கணும்னா நீங்கள் புரோட்டீன் எடுக்க வேண்டும். எஸ். அது என்ன புரோட்டீனு? பிளான்ட் புரோட்டீன். புரியுது. இந்த பெஸ்ட் பிளான்ட் புரோட்டீன் நல்லா சஜஸ்ட் பண்ண முடியும். பெஸ்ட் பிளான்ட் புரோட்டீன், அதாவது பிளான்ட் புரோட்டீன் தான் நல்லது. அனிமல் புரோட்டீன் அல்ல, வே புரோட்டீன் அல்ல. இல்லை, இந்த ஜிம்மில் போய் கொடுக்குறாங்களா அந்த ப்ரோட்டீன்லாம் வந்து எடுத்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன். பட் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன், பியூர் ப்ரோட்டீன் எடுத்தீங்கன்னா உங்கள் மசில் நல்லா பில்ட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் கொடுப்போம். அப்போ உங்கள் குளுக்கோஸ் என்ன பண்ணும், அது கேட்டு வாங்குவோம். ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் கேட்டு வாங்கணும். கேட்டு வாங்கும்போது உங்களுக்கு சுகர் குறைஞ்சிருமா? அப்புறம் எப்படி உங்களுக்கு சுகர் இருக்கும்? கன்சியூம் ஆகிடுது இல்லை, அவ்வளோதான், கன்சியூம் ஆகிடுது இல்லை. இதுதான் ப்ராசஸ். இதில் இன்னொரு சொல்லட்டுமா, அந்த கன்சியூம் பண்ணது எனர்ஜியாக மாறும். ஏடிபி எனர்ஜி கொடுக்கும். உங்கள் ஃபோனை சார்ஜ் போடுறீங்க, 100% சார்ஜ் போட்டீங்க. ஆமாம். இது சாயந்தரம் வரைக்கும் அந்த 100%ல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நீங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் நைட்டு சார்ஜ் போடும்போது 5% 10% அது இருந்தால் அந்த ஃபோன் யூஸு. அப்போ சாப்பிட்ற உணவு அந்த முழு நாளைக்கு எனர்ஜி வருதானே? இல்லை. அதனால் என்ன, அது எனர்ஜி டவுன் ஆகி மறுபடியும் போய் சாப்பிட்றோம். இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆகிட்டே இருக்கும். இங்கே தாங்க பிரச்சனையே. இங்கே தான் தொடர்ந்து. ஓகே, இதுதான் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ நான் சொல்லிடுறேன், ஆனால் இதை வந்து நீங்கள் 10x ஹெல்த்தோட இணைஞ்சு இது நிறைய வேலை இருக்குது. எல்லாமே நான் வீடியோவில் சொல்ல முடியாது. ஆமாம். யாருக்கு இன்ட்ரெஸ்ட், யாருக்கு உங்களுக்கு டயபெட்டிக்கை குறைக்கணும், அடுத்தடுத்து உங்களுக்கு ஐ ப்ராப்ளம் வரக்கூடாது, கிட்னியில் பிரச்சனை வரக்கூடாது, காலில் வந்து பார்த்திங்கன்னா விரலோ இதோ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. ஏன்னா ஆம்பிடேஷன் இன்றைக்கி வந்து விரலாம் எடுக்கிறாங்க, காலை எடுக்கிறவங்கள பார்த்துரும். பெஸ்ட்டு ரிசல்ட் வேணும்னு விரும்புகிறாங்க பார்த்தீங்கன்னா. பெஸ்ட்டு ரிசல்ட் வேணும் சார். பெஸ்ட்டு ரிசல்ட் வேணும். நம்ம கரெக்ட். சரி, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நிறைய டயபெட்டிக் பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்து போய் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா உயிரை காக்குறாங்க. டாக்டர் எப்பவுமே. பட் என்னென்னு கேட்டிங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து இவ்வளோ விஷயங்கள் அவங்க நியூட்ரிஷன் சைடு இல்லை. அவங்க நிறைய இது கொடுக்க முடியும். அவங்க வந்து ஒரு மெட்ஃபார்ம் ஏதோ ஒரு இது வந்து ஒரு டேப்லெட் வந்து அவங்க கொடுப்பாங்க. கொஞ்சம் ஒரு கண்ட்ரோலில் இருக்கும் ஒழிய, ஆனால் அங்கே மசில் பில்ட் பண்ணுறதோ எனர்ஜி இருக்கிறதோ இருக்காது. அந்த டயபெட்டிக் பேஷண்ட் டயர்டாக தான் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்தோம், நிறைய கேள்வி. சரி, மாத்திரையில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு ஒரு 5-6 ஆண்டுகளாகி சுகர் குறையாமல் இருந்தால் அதுக்கப்புறம் என்ன அடுத்தது எதுக்கு போகிறாங்க? அடுத்தது என்ன, ஒவ்வொரு சேலஞ்சு தான். இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட ஒன்றும் எடுக்க மாட்டேங்குது. மனிதன் உடல் நம்மளுடைய கணையத்தில் இருக்கக்கூடிய ஐலட்ஸ் பீட்டா செல்ஸ் தான். இதுதான் வந்து இன்சுலின் உற்பத்தி பண்ணுறது. பெஸ்ட்டு வீட்டு சாப்பாடு மாதிரி. வெளியிருந்து இன்சுலின் எடுக்கிறது ரிஸ்கி, டேஞ்சர், லோ சுகர் ஆயிரும். பல இருக்குது. எது வேணால் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி எல்லோரும் அப்படி பண்ணுறாங்க. ஆனால் நம்மகிட்ட வழி இருக்குது. லெட் தம் கம். ஸோ வி வில் சப்போர்ட், வி வில் கைடு. நம்ம 10x ஹெல்த் பற்றியில் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிசிக்கலாக டிஜிட்டலாக இல்லை, ஃபிசிக்கலாக நேராக போயிட்டு வி டூயிங் லாட் ஆஃப் சப்போர்ட்ஸ். அவங்களுக்கு நம்ம ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கோம். அவங்களுக்கு எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா, ஃபாலோ பண்ணணும். ஹெல்பிங் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஒரு மேக்ஸ் வாதியார். இப்போ மேக்ஸில் வீக்காக இருந்தால் எங்கே வருவாங்க? மேக்ஸ் டீச்சர் தான் வருவாங்க. கரெக்டாக, மேக்ஸ் டீச்சர் வந்தால் மேக்ஸ் வந்து நீங்கள் கைட் பண்ணிடுங்க. இப்போ ஹெல்த்தில் வீக்காக இருந்தால் எங்கே போகணும்? 10x ஹெல்த் வெல்னஸ்க்கு. வெல்னஸ்க்கு வரணும். அதில் 10x ஹெல்த்து நம்பர். இப்போ நம்ம மட்டும் இல்லை, நிறைய பேபி இருக்கலாம். ஆனால் அதில் பெஸ்ட்டு என்ன நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ எங்கள் சைடில் நான் சொல்ல முடியும், வி கிவ் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் சர்வீஸ். இன்றைக்கி நேரத்தில் 28 ஆண்டுகளாக தேர் ஆர் லாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபைடு கிளைண்ட்ஸ் வந்து நம்ம இதில் வந்து எடுத்துருக்கோம். ஆமாம், வி ஆல்வேஸ் நம்ம சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்துக்காக முதலீடு செய்யுங்கள். ஆரோக்கியத்துக்கு முதலீடு செய்யணும். ஏன்னா நோய் இல்லாத வாழ்க்கை குறைவில்லாத செல்வங்கிறாங்க. அது முதல் ப்ரியாரிட்டி எங்கே இருக்கணும்? ஆரோக்கியத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண செலவு பண்ண சொல்லணும். இப்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ட் பற்றி கொஞ்சம் ஐடியா வந்துருச்சு. இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னால தான் இதெல்லாம் வருது. எதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அது மட்டும் இல்லை முகுந்தன், நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஒரு பார்ட்டு. நான் சுகர் வர்றதுக்கு மொத்தம் 6 விஷயங்கள் நான் சொல்லுவேன். ஓகே, அடுத்தடுத்த அது வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதில் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஒன்று சரியா? ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறோம். இந்த வீடியோவை
ஒரு முறை 2 முறை கூட பாருங்கள். நீங்களோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களோ யாருக்கு வேணாலும் டயபெட்டிக் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இருக்கிறவங்க குறைக்கிறதுக்காக 10x ஹெல்த் அணுகுங்க. இல்லாதவங்க வராமல் இருக்கிறதுக்கும் 10x ஹெல்த் அணுகுங்க. வராமல் இருக்கிறது நல்லதுதானே. என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்குலாம் சுகரே இல்லை அப்படின்னு. என்ன ப்ரூஃப் இருக்கு? சரியா, என்ன ப்ரூஃப் இருக்குன்னு நான் கேட்பேன். அப்போ அவங்க பேச முடியாது. போய் HbA1c சொல்ல 3 மாதம் சுகர், 3 மாதம் சுகர் எடுத்து ஒரு 5.5 இருந்து சுகர் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. சந்தோஷம். சுகர் இல்லாமல் தான் இருக்கணும், அப்படி தான் நாங்களும் வேண்டிக்கிறோம். ஆனால் அந்த சுகர் வராமல் இருப்பதற்கும் நம்மக்கிட்ட சொல்யூஷன் இருக்கிறது. சொல்யூஷன் அதுதான் தீர்வு தான். ஜஸ்ட் ஏதோ ஒரு நீங்கள் யூடியூப் வீடியோ பார்க்குற மாதிரி இல்லாமல் 10x ஹெல்த் சொல்யூஷனோட யூ கேன் ட்ராவல். நீங்கள் உங்களுடைய சுகர் குறைக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நாங்களும் கூட இருப்போம். கண்டிப்பாக. ஓகே, இது இந்த ஒரு கேரண்டி எங்களால் கொடுக்க முடியும். கண்டிப்பாக இந்த தகவலாம் உண்மையுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். மக்கள் இதை பார்க்குறவங்க எல்லாருமே, யாருக்கு நீங்கள் சொன்ன அதே ஒரு வார்த்தை, ரிசல்ட்டு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயார் இருக்கும். இதுதான் விஷயம்.